நம்ம இப்படி அமைதியாகிட்டு இருந்தா எதுவும் சரி வராது. வீட்டுக்கிட்டையும் பேச முடியாது, சித்திக்கிட்டையும் பேச முடியாது. நம்ம பேசாம அங்கிள்கிட்டே ஃபோன் பண்ணி பேசிடலாம். அதான் சரி வரும். யார் இது? யார் நம்பர்னு தெரியலையே. ஹலோ ஹலோ அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நான் மான்சி பேசுகிறேன் அங்கிள். நீங்கள் ஆண்டி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோமா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானே பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு பார்த்தா நீயே கால் பண்ணிட்ட. கல்யாண விஷயமா மேற்கொண்டு எதுவுமே பேசாமல் இருக்கீங்களா? எங்களுக்கும் எதுவும் தோணலை அங்கிள். அதான் அப்பா கால் பண்ணி பேச சொன்னார். அதனால தான் நானே ஃபோன் பண்ணேன் அங்கிள். இதில் மேற்கொண்டு பேச என்னமா இருக்கு? பத்ரியோட மகன் தான் எங்கள் வீட்டு மருமகன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் எங்கள் பையன் வரணுமே, அவன் சம்மதிக்கணுமேன்னு சொல்லி அதனால தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஓ சரி, இப்போ உங்கள் மகன்கிட்ட பேசிட்டீங்களா அங்கிள்? பேசியாச்சுமா. சம்மதம் மட்டும் சொன்னது இல்லாமல் அவன் இந்தியாவுக்கும் வந்துட்டான். கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா வெளிநாட்டுக்கு போய் படிப்பை கண்டினியூ பண்ணிக்குவாமா. அதனால நம்ம தாமதம் பண்ணாமல் கல்யாண ஏற்பாடு சீக்கிரமாக செய்யணுமா மான்சி? ஓ ரொம்ப சந்தோஷம் அங்கிள். ஆனா நீங்க இன்னும் ரீத்துவை பார்க்கலையே. நாங்களும் உங்களை எல்லாம் பார்க்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்குல்ல அங்கிள், அதுக்கு தான். எல்லாம் தெரியுதுமா. ஆனால் நமக்கு நாள் அதிகமாக இல்லாதனால எல்லாமே சீக்கிரமாக முடிக்க வேண்டிய நிலமை இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரே மகன் கல்யாண விஷயம் வேறு. சொந்தக்காரவங்க அப்புறம் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னருங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஏகப்பட்ட வேலை இருக்குமா. அதனால ரீத்துவோட ஃபோட்டோவை இமெயில் மூலிமா நீங்கள் அனுப்புங்க. நான் வந்துட்டு சத்தியனோட ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து முக்கியமான சிலரோட வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சிடலாம், முடிவு பண்ணிக்கலாம். நீ அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நாளைக்கே ரீத்துவோட ஃபோட்டோவை அனுப்பி வைமா, சரியா? சரி அங்கிள், நான் அப்பாட்ட எல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ஆமா அங்கிள், நீங்க சொல்றதுலயும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பெங்களூரும் ஆக்ராவும் பக்கமாவா இருக்கு. நீங்க இங்கேயும் அலையவும் முடியாது. புரியுது அங்கிள், எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். நான் அப்பா கிட்ட சொல்லி போட்டோ அனுப்ப சொல்றேன். சரிம்மா, நீ அங்கே ஏற்பாடு செய். நான் இங்கே மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். சரிம்மா, வச்சிடவா? சரி அங்கிள், பாய். சரிம்மா. ஒரு வழியா அங்கிள்கிட்ட பேசியாச்சு. அப்பா பேரை சொல்லி பேசிட்டோம். முதல்ல இன்னைக்கு ஆஃபீஸ் 2 மணி நேரம் லீவு போட்டு அப்பா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பார்த்து பேசிடணும். சத்தியன் என்னை விட்டுட்டு ரித்து கல்யாணம் பண்ண போறாரு. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனால் ஃபோட்டோவை கேட்குறாங்க, அனுப்புனா அவர் அந்த அளவுக்கு சரியாக கண்டுக்குவாரா தெரியல. நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். சந்திரா, சந்திரா எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் இங்க வா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வா வா. சொல்லுங்க. என்ன ரொம்ப மூஞ்சில சந்தோஷமா தெரியுது? என்ன, ஏன் திடீர்னு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சந்திரா, இப்போதான் மான்சி ஃபோன் பண்ணா. கல்யாணத்துக்கோசரம் என்ன எப்படி என்னன்னு தெரியல, நீங்களும் அமைதியா இருக்கீங்க, நாங்களும் அப்படியே அமைதியா இருக்கோம். அப்பா ஃபோன் பண்ணி கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னா. நாளைக்கு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்ப சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பையனோட ஃபோட்டோவும் அங்கே அனுப்ப சொல்லிட்டு நம்ம சொந்தக்காரவங்க மூலியமா மட்டும் கொஞ்சமா கூட்டிட்டு போய் நிச்சயதார்த்தம் என்னன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷம். நம்ம பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போதா? ரொம்ப சூப்பர். ஏங்க, இதை சின்ன கிட்ட சொல்லணுமே, அவன் சம்மதிக்கணும்ல ஃபோட்டோ அனுப்புறதுக்கெலாம். ஃபோட்டோ அனுப்புறதுக்கு அவன் என்ன சம்மதிக்க போகிறான்? என்னோட இமெயிலுக்கு தான் நான் பொண்ணோட ஃபோட்டோ அனுப்ப சொல்லியிருக்கேன். பொண்ணோட ஃபோட்டோ வரட்டும், அதை அப்புறம் அவங்ககிட்ட காமிப்போம். அவங்க அனுப்பினோன்னு நம்ம தம்பியோட ஃபோட்டோ அனுப்பிடலாம். சரிங்க. பொண்ணு வேற எப்படி இருப்பாளோ தெரில. நாளைக்கு அனுப்ப சொன்னீங்க, இன்னைக்கு அனுப்ப சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பொண்ணு நம்ம பையனுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருக்கும். அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போய் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு லீவ்லேயே கல்யாணத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுடலாம். சரியா? 2 பேரும் போனாலும் சரி, இல்லை அவன் மட்டும் போய் படித்தாலும் சரி, கொஞ்சம் அவன் மாறின வாட்டி அப்புறம் அனுப்பி வச்சிடலாம். ஏங்க, நாம் எதுவும் தப்பு பண்ணலல்ல. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வேற கெடுத்துடக்கூடாதுல்ல. நம்ம பையன் வேற ஒரு மாதிரி மனசில் அந்த பொண்ணையே நினச்சிட்டு இருக்கான். நம்ம வேற கல்யாண ஏற்பாடெலாம் செஞ்சிட்ருக்கோம். இவன் வர பொண்ணுக்கிட்ட நல்லா நடந்துக்குவானா என்னன்னு வேற தெரியல. அப்புறம் பத்ரி அண்ணனோட மூஞ்சிலேயே முழிக்க முடியாத அளவுக்கு எதாவது பண்ணிட்டானா எனக்கு ரொம்ப அவமானமாக இருங்க. அதான் ஒரு பக்கம் யோசனையாகவும் பயமாகவும் இருக்குது. சின்னவன் என்ன நீ அவ்வளோ சர்வசாதாரணமாக நினச்சிட்ட? அவன் பொண்ணுங்கள்ட்ட எவ்வளோ மரியாதையாக நடந்துக்குவான்னு உனக்கே தெரியும். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான். நடந்துப்பான் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. இருந்தாலும் இந்த காலத்து பசங்களை நம்ப முடியலல்ல.
நம்மள அவன் கொஞ்சமாவது நினச்சி பார்த்துருந்தா அவன் தூக்க மாத்திரையை போட்டிருப்பானா சொல்லுங்கள். அந்த பொண்ணோட இதில் தானே அவன் இருந்தான். அதனால தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பக்கம் அந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி பார்க்கலாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் இப்படியாவும் நம்ம பையனை விட முடியாதுல்ல. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். நீ சொன்னபடி தான் நானே அதை யோசிச்சு பார்க்குறேன். சரிதான், எதுக்கும் டைம் இல்லைன்னா பையன்கிட்ட அதை பற்றி பேசி பார்ப்போம். அப்புறமா இப்போ வேண்டாம். நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரிங்க, அப்போ சீக்கிரமாக நம்ம குடும்ப ஜோசியர் இருக்கார்ல, அவரை போய் பார்த்து நல்ல நாள் ஏதாவது இன்னும் ஒரு வாரத்தில் இல்லைன்னா 2-3 நாள் ஏதாவது வருதான்னு பாருங்கள். பார்த்தா நம்ம டக்குன்னு போய் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கல்யாண தேதி முடிவு பண்ணிடலாம்ல. ஆமாம் ஆமாம், ஐயருக்கு வேற ஃபோன் பண்ணணும். சரி ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லிடலாம், அதுக்கப்புறம் அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஏங்க பேசாமல் அவரை வீட்டுக்கே வர சொல்லிடுங்க, நானும் இருக்கேன்ல, பார்ப்பேன்ல. சரி சரி, வீட்டுக்கே வர சொல்கிறேன். ஏங்க பையனை கூப்பிட்டு சொல்லிடலாமா, நாளைக்கு இந்த மாதிரி பொண்ணோட ஃபோட்டோ அனுப்புகிறாங்களாம் அப்படின்ட்டு. வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்குலாம் எதுவும் சொல்ல வேணாம். ஃபோட்டோ அனுப்பிட்டோம், அப்புறம் நாளைக்கு நம்ம ஃபோட்டோவை அனுப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பையன்கிட்ட காமிக்கலாம். ஏன்னா அவன் ஆல்ரெடி அங்கேயே ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்து போய் தான் வந்திருக்கான். இங்கேயே ஏதாவது ஆசை காட்டி லாஸ்ட் நம்ம பையனை சப்போஸ் அவங்களுக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுறது? அதனால கொஞ்சம் அமைதியாக இரு. என் சின்னவ பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? ஆனால் நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் தான் கொஞ்சம் பதறேன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும். நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னோன்னா அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் கண்டிப்பாக வர பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். ஹலோ சார், எஸ்கியூஸ் மீ, உள்ளே வரலாங்களா? வாங்க வாங்க. சார் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க, அதான் என்னன்னு. அது ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம்லாம் ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, அதான் வர சொல்லியிருந்தேன். என்ன கொஞ்சம் எல்லாம் குளறுபடியாக இருக்குது. எந்த ஃபைல் சார்? எதை பற்றி கேட்குறீங்க? நிறைய நம்மக்கிட்ட கம்பெனி இருக்கிறனால எதை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. அந்த கப்பல் துறைமுகத்தில் கண்டெய்னர் கம்பெனி இருக்குல்ல, அதுதான் சொல்கிறேன். சார் அதில் என்ன பிரச்சனை? அதில் எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தெரியலைங்களே. நல்லா போய் அந்த ஃபைலை எடுத்து பாருங்க. சரியா அதில் கணக்கு இருக்குங்களா? நிறைய குளறுபடி பண்ணியிருக்கீங்க. இதான் நீங்களாம் வேலை பார்க்குற லட்சணமா? சார் அது அதுக்கும் தனியாக மேனேஜர் போட்டிருக்குங்க சார். அவங்கெல்லாம் கொண்டு வந்து கரெக்டாக ஃபைல் கொடுத்துருவாங்க. நான் பெரிய சார்கிட்ட எப்பயுமே காட்டுறது தான். நான் எதுவும் பண்ணலைங்களே. அதுதான் எங்கள் அப்பாவும் சரியாக பார்க்காம உங்கள் மேலே எல்லாருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கையில் விட்டுட்டாராட்டுக்கு. அது போய் எடுத்து பாருங்க, என்ன பிரச்சனை, என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. ஓகேங்க சார், நான் பார்க்குறேன். பார்த்துட்டு வந்து என்னென்னு பேசுகிறேங்க சார். போய் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அதோட மேனேஜர் யாரு, அவங்கள வர சொல்லுங்க இங்கே. சரிங்க சார், வர சொல்கிறேன். போக சொல்லிட்டேனே, ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? சார் அது வந்து நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், எதுக்கு இப்போ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை சார், ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, வாய் வரலும் வந்துருச்சு, அப்புறம் என்ன தயக்கம்? சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, ஆனால் டைம் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா? சார் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஏமா, நான் யாரு என்னன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியும். எப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவ? நீ என் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண எம்ப்ளாய். நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்குவ? சார் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ரொம்ப நல்லவரன்னு சொல்லிட்டு பெரிய சார் சொல்லியிருக்காரு. சரி ஏன் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கணும், நேரில் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கல விட்டுருங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன். மற்றபடி எதுவும் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பாருங்க, வசதி வாய்ப்பை பார்த்தோ இல்லை உங்களோட கவர்ச்சியான துணியை பார்த்தோ நான் உங்கள் மேலே ஆசைலாம் பட முடியாது, சரியா? என் ஆசைலாம் வேற. அதுவும் இல்லாமல் எனக்கு வீட்டில் வந்து கல்யாணம் பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்காதீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. சரி சார், உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்த உடனே உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் சொன்னேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இதில் தப்புன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காம வெளியே சொல்லிட்டீங்கல்ல, அதே பெரிய விஷயம்தான். சரி போங்க, போயிட்டு அந்த மேனேஜரை வர சொல்லுங்க, என்னன்னு போய் வேலையை பாருங்க. போங்க. ஓகேங்க சார், ரொம்ப சாரி, எதுவும் நினச்சிக்காதீங்க. பெரிய சார்ட்டுக்கு எதுவும் சொல்லிடாதீங்க சார், என் வேலையே இல்லாமல் ஆயிரும். அதெல்லாம் நான் அப்பாட்ட சொல்ல மாட்டேன். நீங்கள் போங்க, போய் வேலையை பாருங்க. என்ன இவங்ககிட்ட நம்ம லவ்வை சொன்னால் இவன் என்னமோ இப்படி சொல்கிறான், வீட்டில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நல்லவ மாதிரி கொஞ்சம் நடித்தா ரொம்ப தான் ஓவராக பண்ணுறானுங்க. நீ எப்படி என்னை மீறி கல்யாணம் பண்ணுறான்னு நான் பார்க்குறேன்.
நான் நினச்ச பொண்ணே எனக்கு கிடைக்கல. எந்தெந்த பொண்ணும் வந்து என்னை லவ் பண்ணுறலாம் சொல்லுது. என் சிமி என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா இன்னைக்கு நான் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பேன். எஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாங்களா? வாங்க வாங்க, உள்ளே வாங்க. வணக்கம் சார், என் பேர் அறிவு. சரி, நீங்கள் யாருன்னு தெரியலையே. சார், இப்போ தான் சிம்ரன் மேடம் ஃபோன் பண்ணி நீங்கள் என்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் தான் அந்த கண்டெய்னருக்கு மேனேஜர், அதுக்கு தான் வந்தேன். ஓ, நீங்கள் தானா அது? சரி, என்ன கணக்கு வழக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க? எல்லாம் தப்பு தப்பாக இருக்குது. சார், அங்கே என்ன கணக்கோ அதான் சார் எழுதியிருக்கேன். மாற்றிலாம் நான் எதுவும் எழுதலைங்களே. நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா தெரியாமல் செஞ்சீங்களான்னா எனக்கு தெரியாது. அப்பா இருக்க வரலாம் இந்த மாதிரி பண்ணதெல்லாம் வேற. நான் வந்த வாட்டி இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. லாஸ்ட் சான்ஸ். இனிமேல் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா உங்களை வேலையிலேருந்து எடுத்துருவேன், பார்த்துக்குங்க. சார், உண்மையிலேயே நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யலைங்க சார். எனக்கு தெரியாமல் ஏதாவது நடந்திருக்கா என்னன்னு தெரியல. நான் செக் பண்ணுறேங்க சார். நீங்கள் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கல்ல, கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பார்த்து நடந்துக்குங்க. ஓகேங்க சார். உங்கள் நம்பிக்கைக்கு மாறான எதுவும் நடந்துக்க மாட்டேங்க சார். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். எங்கே தப்பு நடந்திருக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேங்க சார். நான் வரேங்க சார். ரொம்ப நன்றி. சரி, நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை சீக்கிரமாக வந்து உறுதிப்படுத்துங்க. சரியா? போங்க. இப்போ போயிட்டு சீக்கிரமாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க ஃபைலை. ஓகேங்க சார். ரொம்ப நன்றி. சரி, போங்க. அப்பாவை தான் சொல்லணும். எல்லாரையும் நல்லவங்க நல்லவங்கன்னு நம்பிக்கிட்டு வர என்னதான் பண்ணுறதுனே தெரியல.